இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இந்த பூமிங்கிறது யாரு? மேல இருக்கிற ஆகாயங்கிறது யாரு? அண்டம் என்பது நான். இந்த பிண்டம் என்று சொல்லக்கூடிய பூமி நீ. இந்த பூமி நானு. உண்மைதான். மேல இருக்கிற ஆகாயம் நீங்க. உண்மைதான். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்த உலகமா? உண்மைதான். அம்மன் இல்லாமல் அப்பையன் இல்லை, அப்பன் இல்லாமல் அம்மை இல்லை. ஏன் பொழுதுக்கும் உங்களை விட்டு இழுக்கணும்? ஏன்டா ஏன் பொழுதுக்கும் விட்டு இழுக்கணும்? அப்படியே புடிச்சுக்கிறேன் நான் இன்னைக்கு. 10 கேள்வி பதில் சொல்லிட்டு புறப்பட 90. அந்த 10 கேள்வினால்தான் நான் கூத்தாடி தெரியுறான். 1 முதல் 10 வரை பொருள் தெரிய வேண்டும். 10 கேள்வி. என்னென்ன கேள்வி தெரியுமா? என்ன? ஒன்று என்றால் என்ன? எங்க கோலகார புழுல் ஒன்று. யாரு கூட 4-5 இருக்குது? ஒன்னத்தான் தேவி சாமி. ஒன்று என்றால் இந்த உலகம், உலகமே ஒன்று. 2 என்றால் சந்திரன் சூரியன். 3 என்றால் மும்மூர்த்தி தேவர்கள். 4 என்றால் 4 திசைகள். 5 என்றால் 5 பஞ்சபூதங்கள். 6 என்றால் சுப்பிரமணிய கடவுளுக்கு முகமும் 6. 7 என்றால் 7 சப்த கன்னிகள். 8 என்றால் 8 திக்குகள். 9 என்றால் அதாவது நவகிரகங்களும் 9. 10 என்றால் தசகிருபன் என்று சொல்லக்கூடிய ராவணனுக்கு சிரமம் 10. இல்ல 7 உனது அண்ணனாகப்பட்ட ஸ்ரீமந்த கண்ணனுக்கு தசவதார 10 அவதாரம். எப்படி 10வது எப்படி? இன்னொரு தடவை சொல்லுங்க. என் இலங்கை ஆண்டு வருகிறானே, ஆமா, என்னால் படைக்கப்பட்ட ஈஸ்வர வட்டம் பெற்ற அந்த ராவணனுக்கு சிரமம் 10. ராவணனுக்கு 10 சேரும். உனது அண்ணனாக விளங்கக்கூடிய ஸ்ரீமந்த கண்ணனுக்கு தசவதார 10 அவதாரம். எங்க அண்ணனுக்கு 10 அவதாரமா? மாட்டிக்கிட்டா ரெடி மைன கட்டி போட்டது மாட்டிக்கிட்ட மாப்பிள மாட்டிக்கிட்ட நல்லா. எப்படி வா, என்ன அவதாரம் நீ எடுத்த? பெருசுங்கிற இல்ல 10 அவதாரம் எடுத்திருக்கிறாரு பாரு எங்க அண்ணன். கண்ணு எங்க அண்ணன் தான் பெருசு. எங்க அண்ணன் தான் பெருசு. ஒன்னன் தான் பெருசா? ஆமா. ஒன்னன் செஞ்ச ஓகியத்தை சொன்ன ஒரு கடுகளவு சொல்லுங்க அண்ணனை பத்தி. ஏன்னா எப்ப எங்க குடும்பம் என்ன, எங்க பரம்பரை என்ன, எங்க அண்ணனுடைய ஓக்கியம் என்ன, எங்க அண்ணன் தகுதி என்ன, எங்க அண்ணன் தராதரம் என்ன, எங்க அண்ணனை பத்தி ஒரு கடுகளவு சொல்லு மாப்பிள பாக்குறேன். சொல்ல முடியுமா? சொன்னா உங்க ஒண்ணனை யாரும் கும்பிட மாட்டாங்க. சொல்லு பாக்குறேன். சொல்றவா போங்க படியாளுக்கு போங்க. நேராவது வீட்டு நாய் அப்படி நாருன்னு பாக்குறியா? அவளுக்கு பயமா இருக்கு. நெத்திடி சொன்னேன். போங்க படியாளுக்கு போங்க. சொல்லுங்க. வருஷம் மூட்டு மானம் பறி போனாலும் போகிட்டு அண்ணன் மூட்டு மானத்தை கப்பேத்துறாங்க. எங்க அண்ணன் என்ன பண்ணிவிட்டாலும் சொல்லு. ஏடி சொல்லு பாக்குறேன். போதும். ஒரு அந்த தோதான பையனுக்கு தோல்ல போட்டுக்கிட்டு, அதாவது ஒரு கையில தப்பு, ஒரு கையில சங்கு. அந்த சங்கு எடுத்து ஊருக்குள்ள எப்படி போறது? எப்படி? யாரு அண்ணா அப்படி சங்கு ஊதுறது? சரி சரி. அப்படி சங்கு ஊதுறதா ஊதுறானு ஊருக்குள்ள ஒரு நாயை தொங்க சொல்லி விடுறானா? இல்ல ஒரு வீட்டுல இருந்தா ஒரு பித்தாளை பாத்திரம் தங்க பாத்திரம் வைக்க சொல்லி விடுறானா? அது மட்டுமா? ஒரு சுரக்கா காய்க்கிறதுக்கு இல்ல, ஒரு புதிரிக்கா காய்க்கிறதுக்கு இல்ல, எங்க அவருக்கா இருக்கிறதுக்கு நீங்க முக்கியமா இத்தனை திருடி எடுத்த தோசன பையில போட்டுக்கிட்டு அதை தின்னுதான் வளர்த்த பாரு. எங்க அண்ணன் சங்கோதராரு, எங்க அண்ணன் சங்கோதராரு. அப்பு மூட்டு மானம் காத்துல பறக்குது. இப்படி புருஷ மூட்டு பெருமை இருந்தா என்ன இல்லாட்டி ஏண்டா? ஒரு மானம் அப்படியே இங்க வா மாப்பிள, இங்க வாடாங்கற பாரு. எங்க பாரு எடுத்து வரணும். வா ஊம்பு என்ன திடீர்னு பிளேட் குறையுது? மாட்டிக்கிட்டா ஓடிக்கிட்டு நிக்கின அப்படியே. எங்க அண்ணன் தான் சங்கூதிக்கிட்டு தப்படுத்துக்கிட்டு சவுண்டி எடுத்துட்டு அடிச்சுட்டு ஊருக்கு வாரிகிற மேசமான எங்க அண்ணன் தான் வாங்கிட்டு இருக்கிறானா? நீ ஓக்கிதுமா? நீ ஓக்கிதுமா? சொல்றேங்க. ஓக்கிட்டு சொன்ன இந்த பக்க நாட்டுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் பொத்தல சிரிப்பாங்க. அவரையும் பாரு, பாரு நாயமாத்த கூதியாம
எடுத்து விடுறியா எங்க அம்மாட்டா? எங்க அண்ணன் தான் சங்கோதிக்கிட்டு திரியிறாரு. உன் ஓக்கியது வரிசை கேளு. சொல்லு. இந்த ஆளு என்ன பண்றான்னு கேளுங்கயா. உலக்கி இருக்குது பாரு, உலக்க. இப்படி உலக்கி எடுத்து உரி கட்டிக்கிறான். இப்படி சரி. முன்னாடி ஒரு உரி, பின்னாடி ஒரு உரி. உரி கட்டிக்கிட்டு முன்னாடி ஒரு தேசா பின்னாடி ஒரு தேசா வச்சுக்கிட்டு சோறு இருந்தா இதுல போடுங்க, சாறு இருந்தா இதுல ஊத்துங்க அப்படின்னு ஊடோடா 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 பிச்சை எடுத்துக்கிற பிச்சைக்காரன் நாயி. இங்க பாரு, இங்க பாரு, கேக்குதா? அதோட போச்சா? அப்படி காவடி எடுத்துக்கிட்டு ஊட்டு வீட்டுக்கு பிச்சை எடுத்து வாங்கி தின்னுக்கிட்டு சாவடி சத்திரம் கட்ட பக்கம் கஞ்சா போட்டுக்கிற மாப்பிள்ள. கஞ்சா குடிக்கிறேன். கஞ்சாவை போட்டுக்கிட்டு இந்த பிச்சைக்காரன் நாட்டு 4 பிச்சைக்காரனுங்க ரவுண்ட் கட்டி உட்காந்துக்கிறது. சரி, நான் ஏறாப்படான்னு வாங்குறேங்கிறது, நான் கப்பல் வாங்குறேங்கிறது. சொல்றது கஞ்சாவை போட்டுக்கிட்டு ஊடணும் தெரியாத சாவடி சத்திரமா தெரிஞ்சுக்கிட்டு நீ எங்க தப்பு சொல்ற? போலவாக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா மாப்பிள? ஜாக்கிரதையா எங்க இவ்வளவு சொல்ல கண்ணை பத்தி இவ்வளவு சொல்லிவிட்டு பாக்குறேன். நான் தான் அண்ணன் காவடி எடுத்தேன். உங்க அண்ணன் எதுவும் செய்யலையா? என்ன பட்டதாரு படியாளுக்கு போகட்டும். என்ன ஒரு ஆம்பளை அப்படி நின்றுட்டு போய் படியாளுக்கிறது சாமி. ஏண்டா நீங்களாம் சாமி சாமின்னு விளையாட்டு புண்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்க வீட்டுல 4 கோழி குஞ்சு காணும்டா. ஏண்டா அண்ணன் பண்ற வேலையா? உலகத்திலேயே கருத்திங்காத சாமி எந்த சாமி? கருத்திங்காத சாமி வீரக்காரன். வீரக்காரன் வேட்டை குத்துறாங்கடா. வேட்டை குத்துறாங்களா? எங்க வீட்டுல என்னன்னா பெருமாளுக்கு தான் வேட்டை குத்துறாங்களா? அந்த பெருமாள் யாருங்கிற? யாரு? இவங்க அண்ணன். ஓ, இவங்க அண்ணன் பெருமாள். ஆமா, எங்க அண்ணன் பெருமாள். ஆனா அந்த யானை திமுதி யாருன்னு எப்படி ஆடிட்டு வரும் அந்த மாதிரி தான். ஏண்டா அந்த பெருமாளுக்கு வாகனம் என்ன? பெருமாளுக்கு பெருமாள் கழுகு. அந்த கழுகிட்ட சொல்லி எங்கெங்க கோழி குஞ்சு தெரியுதோ அத்தனையும் முடிச்சிட்டு வந்து வானாச்சட்டியில போட்டு வறுத்து தின்னுபிட்டு கண்ணை சுத்தி ராமத்தை போட்டுட்டு 7 மணிக்காக தான் உட்காந்துருக்கானு இவங்க அண்ணன். ஒண்ணு குஞ்சு திங்கல, அவரு என்ன அவரு பாபரும் தான் தின்னுச்சு. பேருக்கா காரிடார் வார்த்தை தின்னுச்சு. எங்க அண்ணன் திங்கலடா பையன் அப்படி தீங்கி போயிடுறா. நாங்களாம் 10 நாள் 15 நாள் விரதம் இருந்து கறி திங்காம அளவு குத்துறதும் கரவ எடுக்கிறது நெருப்புல இருக்கிறது நாங்க இருக்கிறோம். சாமி சாமின்னு விட்டு நீங்க கறியை திங்குறீங்க. எல்லாத்தையும் சாமி பாரு ஆளு மேல கண்ணு தோல் மேல சேலுன்னு தெரியாத எங்க அப்பா மட்டும் மானமே அங்கேயும் இங்கேயும் பறக்குது. மானம் போல எனக்கு அங்காயும் வெங்காயமாச்சு. எங்க அண்ணன் திங்கன்னா நீ ஓகேதுமான்னு கேக்குறேன். உன் வரிசை சொல்ற கேளு.
இன்னும் தூக்கு மேல தூக்கு. மானகட்டவன் மதுரையில போனானா மானகட்டவன் மதுரையில போனான்னு ஈனகட்ட எட்டிட்டு பார்த்தானாமா. ஐயா சாமி வா ஓகே சொல்றேன். எங்க அண்ணன் கோழி குஞ்சு சொன்னாரு. நீ என்ன சொன்ன? நான் எது நீ என்ன ஜெய் எங்க வாடா வாடா இன்னைக்கு வாடா இன்னைக்கு விடுறது இல்லடா இன்னைக்கு விடுறது இல்லடா மனசா கூட எங்க அண்ணன் பாடு படி போட்டோம். கல்ட்டாயா எங்க அண்ணன் குஞ்சு தன்னானே ஓகே இங்க வா ஏடா மாப்பிள போறேன் கல்ட்டு விட்டா வாதகாலா வாதகாலா அதே போறேன் வர சொல்லுங்க. கல்ட்டு என்ன கல்ட்டாயா ஏக்காடா இருக்குறா அத்த பாரு என்ன ஓகேயும் அதான எடுத்து ஈஸ்வர ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு இப்படி சொல்லிடி பார்க்கலாம். போடுறாங்க பட்டை போடுறாங்க கழுத்துல கொட்டை கொட்டையை போட்டுட்டு பட்டையை போட்டுக்கிட்டு சிவபெருமாளுக்கு அரித்துக்க மாட்டார். சிவபெருமாளுக்கு நான் கொட்டையை போட்டுக்கிட்டு அரித்துக்க மாட்டேன். நான் கொட்டையை போட்டுட்டு அங்க போக மாட்டேங்கிறாங்க. இந்த ஆளு என்ன பண்ணான்னு என்ன பண்ணாரு? பிள்ளைக்கறி திக்கிற பிள்ளைக்கறி ஒரு மனுஷன் கறி திக்கிற எல்லாம் ஒரு மனுஷன் மனுஷனா நண்பா எல்லாம் வாயு இது ஒன்னு அடிக்கிறேன். நான் திங்கவில்லை. அதுக்கு ஒரு புராணமே இருக்கிறது. ஓ அது தனி புராணம் இருக்குது. ஆமா என்ன அது என்னவென்றால் அதாவது திருவெண்காட்டிலே அதாவது சிறுதொண்ட பக்தனும் தென்காட்டு நந்தி சீராளன் சரி இவர்கள் மூவர்களும் அன்னம் மடம் கட்டி ஆராய்ச்சி மணி அடித்து 1000 பரதேசிகளுக்கு அன்னபோஜனைகள் கொடுத்து வந்தார். சரி அப்பொழுது நாரதனாகப்பட்டவன் என்ன செய்தான்? என்ன பண்ணாரு? என்னிடத்தில் வந்து நீ மட்டும்தான் உலகத்தில் பணியளிக்கின்றாயா இல்ல இல்ல உலகத்தில் நீதான் உத்தமனா என்று சொல்லி என்னை கேவலப்படுத்தி பேசினான். ஓ கேவலப்படுத்தி நாரதம் பேசிட்டான். சரிங்க. அதை மனதில் கொண்டு நான் கோபத்தோடு ஒரு ஏழை பிராமணனாக உருவெடுத்து நான் என்ன செய்தேன்? என்ன பண்ணீங்க? அந்த வழியாக போய் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் என்ன செய்தேன்? நல்ல நியாயம் பண்ற சொல்ற வரைக்கும் கேள்வி சொல்லிட்டு அப்படியே உன் பேச மயங்க பாக்குற அப்படியே அதையும் இதையும் சொல்லி உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன் மாதனா பாத்தியார பரவாயில்லையா இந்த ஆள் பண்றது அப்போ இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.